ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே ஸ்டாக் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை தொட்டுடுச்சு. ஜிடிபி டேட்டா 8.25% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் 0.25% குறைஞ்சிருக்குது. ஸோ எல்லா டேட்டாவுமே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குல்ல. பட் இந்த டேட்டாவில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்மேட்ச் இருக்குது. அந்த மிஸ்மேட்ச் என்னன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, ஜிடிபி கூடுச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் அது கூடவே கூடும். ஏன்னா அப்போதான் லோக்கலில் நிறைய வர்த்தகம் நடந்துட்டு இருக்குதுன்ட்டு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்கும்னா, எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் கூடி இருக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபியும் கூடி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இன்டர்னல் கன்சப்ஷன், அதாவது பொதுமக்களாகிய நம்ம கன்சியூம் பண்ணுறது, அது பெருசாக கூடலை. அதனால இன்ஃப்ளேஷன் ஸ்டாக்னண்டாகவே இருந்திருக்குது. இன்னொரு முக்கியமான அதிகமாக பேசப்படாத விஷயம் என்னன்னா, இந்த ருப்பி டிப்ரிஷியேஷன். ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாகவே டாலர் ஆல்மோஸ்ட் 15% கீழே விழுந்திருக்குது. அதே டைம் இந்தியன் கரன்சி டாலரை விட 5% கீழே விழுந்திருக்குது. இதே இது மற்ற கரன்சிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாலர் கீழே விழுந்ததுனால அதோட வேல்யூ அப்ரிஷியேட் தான் ஆகிட்டு இருந்திருக்குது. ஸோ இதனால என்ன தெரிய வருதுன்னா, இந்தியன் ருப்பி வேல்யூ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்துட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஒரு காரணம், ஆர்பிஐ மேபி மணி பிரிண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ அதனால ருப்பி டிப்ரிசியேஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இந்த முக்கியமான காரணம், வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களும் எஃப்ஐஐஸும் அவங்க பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறது கம்மியாகிக்கிட்டே வருது. இதனாலையும் ரூபாவோட மதிப்பு கம்மியாகிக்கிட்டே வருது. பட் இவ்வளோ நேரமும் நான் பேசுனதுக்கும் இன்வெஸ்டர்ஸ் ஆகின நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அதுதான் முக்கியமான கேள்வி. ஸோ இந்த வீடியோட கோர் என்னன்னா, ருப்பி எப்போவுமே ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணி பல அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸில் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருந்துக்கணும். ரியல் எஸ்டேட்டை நம்ம எடுத்துப்போம். இப்போ நிறைய பேரால் ரியல் எஸ்டேட்டை வாங்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த கேஸில் ரியல் எஸ்டேட்டாக எக்ஸ்பென்சிவ் ஆச்சு? இல்லை, உங்களோட பையிங் பவர் கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னா, அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். கட்டாயமாக இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணணும். டிப்ரிஷியேட்டிங் ருப்பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம பீட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜிடிபி ஏறுறதுக்கும் ருப்பி கீழே விடுறதுக்கும் வேற ஏதாவது ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியனை போடுங்க.